இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் காணப்படவில்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் நடைபெறவில்லையே, என் பிள்ளையினுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் ஏற்படவில்லையே, என் தொழில் நஷ்டமாகி கொண்டே தானே போகிறது, எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் ஒரு ஜெயத்தை காண முடியவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன். அவர் நம்மை முத்திரித்து வைத்திருக்கிறதுனால நம்முடைய குடும்பங்களில் என்ன தேவையோ அந்த தேவைகளை அதின் காலத்தில் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். நாம் இன்று உயிரோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. இன்றைக்கோ மரித்து போக வேண்டிய நாம் இன்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நம் கண்கள் காண அவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த ஜீவனோடு வைத்த நல்ல தகப்பன் தான் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தை நான் செய்வேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் முடித்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது. வயது போய்கொண்டிருக்கிறது. என் பிள்ளையினுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே, நல்ல வரன் அமையவில்லையே, தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய மணமகள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று அநேகர் ஏக்கத்தோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வேலைக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தொழில் விஷயத்தில் தேவன் என்னை உயர்த்த மாட்டாரா? நான் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கிறேனே, என் தொழிலில் ஒரு லாபம் வரவில்லையே, அநேக லட்சங்கள் நான் முதலீடு செய்திருக்கிறேன் ஆனாலும் அதில் ஒரு லாபம் வரவில்லையே என்று அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வியாதியோடு, என் வியாதியில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த பலவீனம் மரணம் வரைக்கும் போய்கொண்டிருக்க வேண்டுமா என்று தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடன் பிரச்சனையில் ஒரு அதிசயம் நடக்காதா? இந்த பொருளாதாரத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? புருஷனுடைய காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? பிள்ளை கீழ்ப்படியாமையின் ஆவியோடு இருக்கிறானே, அவன் கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாய் வளர மாட்டானா என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன், உங்கள் குடும்பங்களில் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இது எனக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குரியது தான் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தில் இருந்து வாஞ்சித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளும் போதே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படட்டும், என் பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு போகிற அந்த பொல்லாத ஆவிகள் மாற்றப்படட்டும்,
என் புருஷனை மாற்றி வைத்திருக்கக்கூடிய சத்ருவின் கிரியைகள் மாற்றப்படட்டும், தடைகள் மாற்றப்படட்டும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும். நீர் அதிசயங்களை செய்யும்படியாய், நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எத்தனை பேர் வாஞ்சித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் அவருடைய முகத்தை பார்த்து, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா, என் தொழிலில் நஷ்டம் வருகிறதுனால என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என் சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் என்னை யாரும் வெட்கப்படுத்தாதபடிக்கு அந்த நிலையிலிருந்து என்னை உயர்த்தி காண்பிக்கும்படியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்க விதத்தில் தேவன் எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் பெரிய காரியங்களை குடும்பங்களில் செய்யும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்து விட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, அநேகருடைய தேவைகள் அதிகமாயிருக்கிறது. எல்லா தேவைகளையும் தேவன் அதின் காலத்தில் நிறைவேற்றி கொடுக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வசனம் சொன்னது போல எங்களுக்காக யாவையும் முடித்த தகப்பனைத்தான் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற நல்ல தகப்பன் நீரல்லவோ ஆண்டவரே, அந்த தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் நடக்கணுமோ அந்தந்த அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.